வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பட்டர் மசாலா பார்க்க போகிறது. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க. காய் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காண்டி வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது மட்டும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது ஒரு பக்கம் காய் வெந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய் ஒன்று, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு பக்கம் கடாயை வச்சு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, வதக்கின வெங்காயத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம். வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கிக்கலாம். தக்காளி வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேக்கணும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பீட்ரூட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது முந்திரி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளவு நம்மளுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கமன்னு பீட்ரூட் பட்டர் மசாலா ரெடி. பீட்ரூட் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.